ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் பேசுகிறேன். இப்போது அடுத்த எபிசோடுக்கு போகலாம். ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். சரி வாங்க. கௌரி குழந்தையை பார்த்தவுடன் தனது தாய்மையை வெளிப்படுத்தி விட்டாள். அவளது இந்த செயல் லட்சுமி பாட்டிக்கு பிடித்து போய்விட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆதியின் பெற்றோர்கள், அவனது தாத்தா, அவனது உறவினர்கள் என்று கௌரியை பற்றி அறிந்ததும் ஆதியின் வீட்டிற்கு அனைவரும் வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றனர். அப்போது ஆதியின் தாத்தா சிரஞ்சீவி லக்ஷ்மி பாட்டியை அழைத்து கௌரியின் நடவடிக்கைகள் பற்றி ஆராய சொன்னார். பின்பு அவர் மனதில், நீ ஏன் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டியேடா, எனக்கு ஏத்த பேராண்டி தாண்டா நீ, உனக்கு தெரியல நீ என்ன பண்ணியிருக்கேன்னு என்று மனதில் கூறிவிட்டு புன்முறுவலுடன் லக்ஷ்மி பாட்டியை பார்த்து, நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த பொண்ணை பற்றி நான் விசாரிச்சுக்கிறேன். அந்த பொண்ணோட நடவடிக்கைகள் அவ எப்படின்னு நீங்கள் சரியாக கணிக்கணும், புரியுதா என்று கூறிவிட்டு அந்த வீட்டிலிருந்து கிளம்பினார். ஆனால் இங்கு ஆஃபீஸில் ஆதியோ இங்கும் அங்கும் நடந்து கொண்டு இருந்தான். அங்கு வந்த மணியோ ஒரு ஃபைலை கையில் கொண்டு வந்து ஆதியிடம் நீட்டி, சார், அந்த பொண்ணு நிஜமாவே தனியாக தான் சார் இருக்காங்க என்று கூறினான். உடனே ஆதி வேகமாக அவனது கையில் இருந்த ஃபைலை வாங்கி அதை புரட்டினான். அந்த ஃபைலை புரட்டி கொண்டிருந்த ஆதி அதில் சிலவற்றை பார்த்துவிட்டு மணியை பார்த்து, இதை பற்றி சொல்லு என்று கேட்டான். ஆதி மணியிடம் காட்டி கேட்டது கௌரியின் கணவனின் புகைப்படத்தை காண்பித்துதான். உடனே மணியோ, சார், இவன் பேரு என்று கூற ஆரம்பித்து கௌரிக்கு அவனால் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான். பின்னர், சார், இவனால தான் சார் அந்த குழந்தை இறந்து போச்சு என்றான். அது மட்டும் இல்லாமல் சார், அந்த பொண்ணோட குழந்தை அவன் குழந்தை இல்லைன்னு அந்த பொண்ணு தப்பான வேணும் சொல்லி தான் இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தியிருக்காங்க என்று கூறியதும் ஆதியோ அவள் நல்லவளா இல்லை கெட்டவளா என்ற குழப்பத்தில் இருந்தான். தற்போது தன் குழந்தை அவளிடம் நன்றாக வளருமா என்ற கேள்வி அவன் மனதில் பெரும் புயலாக அடித்தது. உடனே ஆதி மணியை பார்த்து, நான் சொல்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ண என்று கூறி அக்ரிமெண்டை தயார் செய்ய கூறினான். அதுதான் அவனுக்கு சரி என்று பட்டது. மணியும் ஓகே சார் என்று கூறிவிட்டு ஆதி கூறியது போல் அக்ரிமெண்டை தயார் செய்ய அங்கிருந்து வேகமாக சென்றான். அடுத்த 1 மணி நேரத்தில் ஆதி கூறியது போல அக்ரிமெண்டோடு வந்தான் மணி. உடனே அந்த அக்ரிமெண்டை கையில் வாங்கிய ஆதி வேகமாக அதை படித்தான். படித்ததும் ஆதியின் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. உடனே ஆதி மணியை பார்த்து, சரி, நான் இப்போ கிளம்புறேன், இன்னைக்கு இருக்கிற என்னோட எல்லா ஷெட்யூலையும் இன்னொரு நாளைக்கு மாற்றிடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டான். ஆதியால் ஒரு நிலையில் இருக்க முடியவில்லை. வீட்டுக்கு அவசர அவசரமாக வந்தவனின் கால்கள் கௌரியின் குரல் கேட்டு அப்படியே நின்றுவிட்டது. கௌரி குழந்தைக்கு தாலாட்டு பாடிக்கொண்டு இருந்தாள். அவளது குரலை கேட்டவனோ மெல்ல அடி எடுத்து வைக்க ஆரம்பித்தான். பின்பு சத்தம் வந்த திசையை நோக்கி மெல்ல நடந்து சென்றான். அங்கு கௌரியோ குழந்தைக்கு அழகாக அம்புலி கண்ணீரி வரோ, தாயான தாய் வரோ, தங்கரத தேரி வரோ, மூச்சுப்பட்டானோகும் மண்ணு மூச்சடக்கி முத்தமிட்டேன், நிழலு பட்டானோகும் நிலமடங்கு முத்தமிட்டேன், தூங்காமணி விளக்கே தூங்காம தூங்கு கண்ணே, ஆசைகள் விளக்கே அசையாம தூங்கு கண்ணே, ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. அந்த அறையின் வாசலில் நின்றவாறு வீட்டில் உள்ள வேலை செய்பவர் மற்றும் லட்சுமி பாட்டி என்று அனைவரும் நின்று ரசித்து பார்த்து கொண்டு இருந்தனர். அதை மெல்ல அங்கு வந்த ஆதியும் பார்த்துவிட்டு லேசாக தலையை சாய்த்து உள்ளே கௌரி என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை பார்த்தான். கௌரியோ குழந்தையை தொட்டிலில் போட்டு அழகாக தாலாட்டு பாடிக்கொண்டு இருந்தாள்.
குழந்தையும் அவளது தாலாட்டை ரசித்து பார்த்து நல்ல உறக்கத்தில் இருந்தது. அப்போது சற்று திரும்பி பார்த்த லக்ஷ்மி பாட்டி ஆதி நின்று கொண்டிருப்பதை பார்த்து உடனே ஆதி அருகில் வந்து அவனை கையில் பிடித்து இழுத்து கொண்டு மறைவாக சென்றார். ஆதியோ, என்ன பாட்டி, எதுக்கு இப்போ என்ன இழுத்துட்டு வரீங்க என்று கேட்டான். உடனே லக்ஷ்மி பாட்டியோ, என்ன ஆச்சு ஆதி, எதுக்கு அப்படி பார்த்துட்டு நிற்கிற, என்ன பிரச்சனை என்று கேட்டார். உடனே ஆதியோ, இல்லை, நான் ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ணேன், அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து பேசலான்னு தான் வந்தேன் என்று அவன் கூற, உடனே லக்ஷ்மி பாட்டி, இப்போ அதுக்கு நேரம் சரியாக இல்லை, குழந்தை அழகாக தூங்கிட்டு இருக்கான், குழந்தை நிம்மதியாக தூங்குறான் பாரு, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்கு ஆதி, அந்த பொண்ணு குழந்தைய நல்லா பார்க்குறா என்று அவர் கூறி முடிக்க ஆதியின் மனதிலோ இன்னும் புயல் அடிக்க தொடங்கியது. எதற்காக அவள் தன் குழந்தையிடம் இத்தனை அக்கறை காட்டுகிறாள் என்ற எண்ணமே அவனுக்கு மேலோங்கி இருந்தது. அதை லக்ஷ்மி பாட்டியிடம், பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்று கேட்டான். உடனே லக்ஷ்மி பாட்டியோ, சொல்லு ஆதி என்றார். பாட்டி, அது இந்த பொண்ணு நிஜமாவே நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குவாளா? ஏன் அப்படி கேட்குறேன்னா, சில பேர் நடிப்பாங்கல்ல அப்படி என்று அவன் கூற, லக்ஷ்மி பாட்டியோ மனதிலே, உனக்கு சந்தேகம் வந்துருச்சா ஆதி? சந்தேகம் வந்தாதான் அடுத்து ஒன்றா நடக்கும் ஆதி என்று மனதில் நினைத்தவர் ஆதியை பார்த்து, இங்கே பாரு ஆதி, எல்லாருமே கெட்டவங்களா இருக்க முடியாது. அந்த பொண்ணுக்கிட்ட பேசினப்போ அவள் என்ன தெரியுமா சொன்னா? அவள் தன்னோட குழந்தைய இழந்துட்டேன்னு சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் இனிமே இதை என்னோட குழந்தைய நான் பார்த்துப்பேன் பாட்டின்னு சொன்னான். எந்த பொண்ணுமே தன் குழந்தைக்காக இருக்கிற தாய்ப்பாலை இன்னொரு குழந்தைக்கு பகிர்ந்து கொடுக்குறானா, அது ரொம்ப பெரிய விஷயம் ஆதி. அவள் குழந்தை இழந்தவ, அவளுக்கு அந்த குழந்தையோட அருமை நல்லா தெரியும். அதனால் அவளை பற்றி நீ பயப்பட தேவையில்லை, அவள் எனக்கு தெரிஞ்சு நல்ல பொண்ணாக தான் தெரிகிறா என்று லக்ஷ்மி பாட்டி ஆதிக்கு எடுத்து கூறினார். ஆதியின் மனமோ இன்னும் ஓய்ந்தபாடு இல்லை. அவனுக்கு பல குழப்பங்கள் இருந்தது. இருப்பினும் லக்ஷ்மி பாட்டியை பார்த்துவிட்டு, சரி பாட்டி, நான் அப்புறமா அவகிட்ட பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்றான். ஆதி மாடிப்படி ஏறி செல்வதையே லக்ஷ்மி பாட்டி பார்த்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அவரின் மனதிலோ, ஐயோ ஆதி, உனக்கு ஏன் இன்னும் புரியல? இந்த பொண்ணு யாருன்னு கூடவா உனக்கு புரியல என்று பதட்டமாக வினவினார். அப்படி ஆதிக்கு இந்த பெண்ணை முன்பே தெரியுமா? என்னதான் நடந்தது? குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்குங்க, ஆனா ஆதிக்கு ஏன் தெரியல? ஆதிக்கு இருப்பு கொள்ளவில்லை. தன் அறைக்கு வந்த ஆதியோ மனதில் பல எண்ணங்களோடு இருந்தான். அவன் இங்கும் அங்கும் நடந்து கொண்டு பின்பு மீண்டும் தன் கையில் இருந்த அக்ரிமெண்டை படுக்கையில் அமர்ந்தவாறு மீண்டும் படிக்க ஆரம்பித்தான். அதை படித்தவனுக்கோ மனதில் திருப்தியாக இருக்க, சரி, எதுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி போலாம் என்று கூறிவிட்டு கீழே கிச்சனில் வேலைக்காரர்களிடம் தனக்கு உணவை அறைக்கு எடுத்து வரும்படி கூறிவிட்டு அவன் குளிக்க சென்றான். குளித்துவிட்டு வெளியே வந்த ஆதிக்கு உணவு தயாராக இருக்க உணவை எடுத்துக்கொண்டவன் தந்த அக்ரிமெண்டை எடுத்துக்கொண்டு கௌரியை பார்க்க கீழே இறங்கி வந்தான். தற்போது அனைவரும் வேலையை முடித்துவிட்டு கிளம்பி இருந்தனர். லக்ஷ்மி பாட்டியும் அவரது அறைக்கு சென்றிருந்தார். கீழே வந்தவனோ வீட்டில் யாரும் இல்லை என்பது போல் இருக்க மெல்ல கீழே இறங்கி வந்து கௌரி இருக்கும் அறைக்கு சென்றான். அந்த அறைக்குள் சென்றவன் மெல்ல கதவை தட்டி பார்த்தான். கதவு திறந்துதான் இருந்தது. உடனே, என்ன கதவு திறந்திருக்கு என்று நினைத்தவன் உள்ளே எட்டி பார்க்க உள்ளே யாரும் இல்லை. குழந்தை தொட்டிலில் அழகாக தூங்கிக் கொண்டு இருந்தது. உடனே குழந்தையை பார்த்த ஆதி குழந்தையின் அருகில் சென்று அதன் கன்னத்தை வருடியவாறு குழந்தை தூங்கும் அழகை ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான். குழந்தையிடம் ஆதி, நீ என்ன மாதிரியே இருக்கடா, நான் குழந்தைல இப்படிதான் இருப்பேன்னு அம்மா சொல்லி கேட்டிருக்கேன் என்றவாறு அவன் குழந்தையை பார்த்து ஏதோ பேசிக்கொண்டு இருந்தான். அப்பொழுது பாத்ரூமில் இருந்து குளித்துவிட்டு டவலை தன் உடலில் சுற்றி கொண்டு வெளியே வந்தாள் கௌரி. கதவு திறக்கும் சப்தம் கேட்டு சத்தம் வந்த திசையை நோக்கி நிமிர்ந்து பார்த்தான் ஆதி.
அங்கே டவலோடு கௌரி நின்று கொண்டிருப்பதை பார்த்தவனோ அதிர்ச்சியாகி அப்படியே நின்று விட்டான். கௌரிக்கோ ஐயோ இவர் எப்ப எங்க வந்தாரு என்று பதட்டமாக நின்றிருந்தாள். ஒரு நொடிதான் ஆதி சட்டென்று தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். கௌரியோ இதுதாண்டா சாக்கு என்றவாறு அந்த இடத்திலிருந்து வேக வேகமாக ஓடுவதற்கு கபோர்டை நோக்கி திரும்பி ஓடினாள். ஆனால் விதியின் சதியால் கௌரி பாத்ரூமுக்கு கீழே இருந்த அந்த மேட்டில் கால் தடுக்கி தொப்பென்று கீழே விழுந்தாள். ஐயோ அம்மா என்று அலறல் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த ஆதியோ அவள் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து ஷோ இந்த பொண்ணுக்கு இதுவே தெரியலையா என்று பதட்டமாக அப்படியே நின்றான். ஆனால் அவனோ அது பெண்ணாயிற்றே, இந்த நிலையில் அவளுக்கு எப்படி உதவி செய்வது என்று ஒரு நொடி சிந்தித்தவன் ஆபத்துக்கு பாவமில்லை என்று அவள் அருகில் ஓடிச் சென்றான். ஆனால் ஆதி அவள் அருகில் வருவதை பார்த்து கௌரியோ ஐயோ இது போச்சு என்று மானமே போச்சு என்று மனதில் நினைத்தவள் விழுந்த வாக்கிலிருந்து வேக வேகமாக எழ முயன்றாள். ஆனால் அவள் எழுந்த வேகத்தில் அவள் கட்டியிருந்த துண்டு அவிழ்ந்து கீழே விழுந்துவிட ஆதியும் அவள் முன்னால் சரியாக வர இருவரின் கண்களும் மோதிக்கொண்டது. ஆதியோ அவளை கண்களோடு பார்த்து உறைந்த நிலையில் நின்றிருக்க கௌரிக்கோ வெட்கம் பிடுங்கி தின்றது. அவள் ஆதியின் முன்பு கையை நீட்டி தயவு செஞ்சு கீழே மட்டும் பாத்துறாதீங்க, அப்படியே நில்லுங்க என்று கூறிவிட்டு அவன் கண்களை நேராக பார்த்து கொண்டே கீழே குனிந்து தன் கட்டியிருந்த அந்த துண்டை எடுத்து தன் உடலோடு சேர்த்து கட்டி கொண்டவள் மெல்ல நடக்க முடியாமல் தன் இடுப்பை பிடித்து கொண்டு நகர முயன்றாள். ஆனால் வலி அவளை பிடுங்கி தின்றது. மீண்டும் தடுமாறி கீழே விழ போனவளை கையை பிடித்து நிறுத்தினான் ஆதி. ஆனால் கௌரியோ அவன் கையை தட்டி விட்டுவிட்டு உங்க உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என்னை விடுங்க சார் என்று கூறிவிட்டு நடக்க முயன்றாள். ஆனால் அவளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. என்று கூறிவிட்டு கீழே விழ போனவளை ஆதியோ சலிப்பாக அவளை சட்டென்று தன் கையில் தூக்கி கொண்டவன் அப்படியே தூக்கி கொண்டு படுக்கையில் கொண்டு அமர வைத்தான். ஆனால் கௌரியோ சார் இப்போ என்ன பண்றீங்க, என்னை விடுங்க என்று அவள் கதற ஆதியோ வாய மூடு என்று கூறிவிட்டு அவளை தூக்கி படுக்கையில் அமர வைத்துவிட்டு இங்கேயே இரு இப்ப வரேன் என்று கூறிவிட்டு அறைக்கு வெளியே சென்று லக்ஷ்மி பாட்டியை அழைக்க சென்றான். லக்ஷ்மி பாட்டி தன் அறையில் ஓய்வாக படுத்திருந்தார். அவர் அறை கதவை தட்டிய ஆதி பாட்டி என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றார். அவனிடம் என்ன ஆச்சு ஆதி என்று கேட்க ஆதியோ பாட்டி ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல என்று கூறி அழைத்தான். லக்ஷ்மி பாட்டியும் இதோ இரு ஆதி வந்துடுறேன் என்று கூறி அவரும் பரபரப்பாக வந்தார். இங்கே வந்தவரோ அதிர்ச்சியாகி கௌரி இருந்த நிலையையும் ஆதியையும் ஒரு முறை பார்த்தார். என்ன ஆச்சு ஆதி, என்ன நடந்துச்சு என்று அவர் பதட்டமாக கேட்க ஆதியோ அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா, அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல உட்கார வச்சிருக்கேன், ஏதாவது மருந்து ஏதாச்சும் போட்டு விடுங்க, நாளைக்கு அவ குழந்தைய பார்த்துக்கணும்ல என்று கூறினான். உடனே லக்ஷ்மி பாட்டியும் மனதில் புன்முறுவல் செய்து கொண்டு பரவாயில்ல, நாம செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் கடவுளே செய்கிறாரு, எல்லாம் நல்லதா நடந்தா சரிதான் என்று நினைத்துவிட்டு நான் பார்த்துக்கிறேன் ஆதி என்று கூறியவர் அறைக்குள் சென்றார். இங்கே இடுப்பில் கையை வைத்துக்கொண்டு என்று கத்திக்கொண்டிருந்தாள் கௌரி. இந்த நிலையில் சத்தம் கேட்டு தன் அறையில் இருந்து வெளியே வந்தாள் நேத்ரா. அப்போது ஆதி தன் உடலில் துண்டை சுற்றி இருந்த கௌரியை கையில் தூக்கி கொண்டு வருவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உறைந்து நின்று விட்டாள். அவளோ வந்து ஒரு நாள் கூட ஆகல, என் மாமாவை வளைச்சு போட பாக்குறியா, இருடி உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு, குழந்தைய பார்த்துக்க வந்த சாக்குல என் மாமனையே வளைச்சு போட பாக்குற, இங்க ஒருத்தி குத்துக்கல்ல மாதிரி இருக்கேன், நீ என்னடானா வந்த அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டியா, நான் கொஞ்சம் கண்ணசந்தா அவரை குத்திட்டு போயிடுவ போல இருக்கேன், விடமாட்டேன் என்று மனதில் நினைத்த நேத்ராவோ இதுக்கு சேர்த்து வச்சு நான் வாங்கிக்கிறேன் பழி என்று அங்கிருந்து வேகமாக கோபமாக தன் அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டாள். முகத்தை சுருக்கி கொண்டு ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தாள் நேத்ரா.
அவளை பார்த்த அவளது தாயாரோ, எதுக்காக நீ இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க நேத்ரா என்று கேட்டார். உடனே நேத்ராவோ, இப்போ ஒருத்தி வந்திருக்காளே குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக, அவ என்ன காரியம் பண்ணினான்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உடனே மாலதியோ, என்ன பண்ணிட்டா என்று கேஷுவலாக கேட்டார். அம்மா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மாமா அவளை தூக்கிட்டு வந்தாருமா, அவ கையில தூக்கிட்டு வந்தாரு என்று அவள் கூற, அதிர்ச்சியான மாலதியோ, என்னடி சொல்ற என்று கேட்டார். உடனே நேத்ராவோ, ஐயோ அம்மா, ஆமா, அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? நீங்க பாட்டுக்கு கேஷுவலா இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க என்று அவள் காட்டமாக கேட்டாள். மாலதியோ, ஏய் வாய மூடுறி, அங்க எதுவும் நடக்காது. ஆதியை பத்தி எனக்கு தெரியும். அவளை தூக்கியிருக்கானா கண்டிப்பா வேற ஏதாவது ரீசன் இருக்கும். நீ தேவையில்லாம எதையும் குழப்பிக்காத, பேசாம போய் படுத்து தூங்கு போ என்று அவள் கூற, உடனே நேத்ராவோ, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா, இங்க என்னென்னமோ நடக்குது, எனக்கு எதுவும் சரியா படல. வீட்டுக்கு எல்லாரும் வந்து அவளை பார்த்துட்டு போனாலும் அவகிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்கலமா. அது மட்டும் இல்லாம எல்லாரும் சிரிச்சுட்டு போறாங்க. எனக்கு ஏதோ தப்பா படுதுமா என்று நேத்ரா கூற, மாலதியோ, எனக்கு எதுவும் தப்பா தெரிலடி, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா என்று அவர் மீண்டும் கூறிவிட்டு தன் படுக்கைக்கு சென்றார். இங்கே ஆதி இந்த நிலையில் அவளிடம் எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்தவன் தன் அக்ரிமெண்டை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு தன் அறைக்கே மீண்டும் சென்றான். அப்படி என்னதாங்க ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காங்க, சீக்கிரமாவே புரியும்.